வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாவங்கள் நீங்கி அனைத்து வளமும் நலமும் சேர இந்த வழிபாடை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி என்னங்க வழிபாடு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமக்கு வரக்கூடிய எப்படி சொல்கிறது, செல்வம் எல்லாமே வரக்கூடிய கர்ம பலன்கள் எல்லாமே நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியத்தோட வினைகள் தான் நம்ம இப்போ அனுபவிக்கிற கர்ம பலன் அப்படின்னே சொல்லலாம். அப்படி அந்த பாவங்கள் நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கி அதனால் கூட நமக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் சகல விதமான துயரங்கள் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த துயரங்கள் கஷ்டங்கள் நீங்களும் அப்படின்னா நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களை நீக்கி நம்ம அதை பாவத்தை நீக்கணும் அப்படின்னாலே போதும். நம்மளோட இந்த ஜென்மத்தோட புண்ணியங்கள் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கடவுளை அடையிறதுக்கு நமக்கு பல வழிமுறைகள் இருக்குது. உண்ணாமல் உறங்காமல் சிந்தனை முழுவதும் இறைவனையே நினச்சிக்கிட்டு திருநாமங்களில் சொல்லிக்கிட்டு சோஸ்திரங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய விரத முறைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன வழிபாடு என்ன விரத முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அபர ஏகாதேசி அப்படின்னு சொல்கிறது. இந்த ஏகாதேசி என்னைக்கு வருது, என்ன விரதம் இருக்கணும் அப்படின்றத பற்றின முழு பதிவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு 2 ஏகாதேசி விரதங்கள் வருது. ஒரு வருடத்தில் மொத்தம் 24 ஏகாதேசிகள் வருது. அது அனைத்துலையுமே நம்மளால் விரதம் இருக்க முடியலை அப்படின்னாலும் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய ஏகாதேசி விரதம் அப்படின்றது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஏகாதேசி விரதம் எது, எந்த மாதம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அன்றைய நாள் ஒரு நாளாவது விரதம் இருந்து பெருமாளை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா அளவில்லாத ஒரு புண்ணிய பலன் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் பாவங்கள் நீக்கிறதுக்கான வழிமுறையும் இது தாங்க. அப்படி வரக்கூடிய ஏகாதேசி எந்த ஏகாதேசின்னு பார்க்கலாமா? சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசிக்கு தான் அபர ஏகாதேசி அப்படின்ற பேர். இந்த ஏகாதேசி மே மாதம் 13ஆம் தேதியான இன்னைக்கு வந்திருக்கு. இன்றைய பதிவு நீங்கள் பார்க்கும்போது அடடா இன்றைக்கி போடுறீங்களே அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா மே 14ஆம் தேதி நாளைக்கும் இது நீங்கள் இருக்கலாம். அபர என்றால் அளவில்லாத அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அளவில்லாத புண்ணிய பலன்களை தரக்கூடிய விரதம் தான் இந்த விரதம் அப்படின்னு சொல்லணும். இந்த விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறதுனால செல்வ வளம் மகிழ்ச்சி ஆன்மீகத்தில் உயர்வு இது எல்லாமே ஒருத்தருக்கு சேருங்க. இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. ஏகாதசி விரதம்னாலே முழு வேலையும் பட்னி இருப்பாங்க. அப்படி இருக்க முடியாதவங்க வெங்காயம் பூண்டு சேர்க்காத உணவுகளை சாப்பிடுங்க. பெருமாள் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு பழங்கள் மஞ்சள் நிற மலர்களை எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. பெருமாளுக்கு கண்டிப்பாக அதை மாதிரி துளசி படைச்சி வழிபாடு செய்யணும். பூஜைக்கு தேவையான துளசியை பறித்து வச்சுருங்க. ஏகாதசி அன்னைக்கு துளசி இலைகளை பறிக்கிறது மகாலட்சுமிக்கு கோபத்திற்கு ஆளாக நேரிடும். அதனால தான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் நாள் முழுக்க சொல்லிடுறங்க. அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க பக்தியோடையும் தூய உள்ளத்தோடையும் இறைவனை முழு மனதோட நீங்கள் நினச்சிக்கிட்டு இறைவனை முழு மனதோட நம்பிக்கையோட இந்த விரதம் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக சகல சௌபாக்கியங்களும் சேரும். வாழ்க வளமுடன்.